குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 12ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கையில் சோபகிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:25. அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். 12/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12/3/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் உற்றார் உறவினரிடத்தில், உடன் பிறந்தவரிடத்தில் அனுசரித்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடன் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயவுசெய்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. தேவையில்லாத விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் கடினமாக போராட வேண்டியிருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் மிகுந்த நாள், ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகள், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மேலும் கூட்டாளிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, தொழில் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு வழியில் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக தாமதங்கள் விலகி வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு இன்று நடைபெறும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரும். உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். பகைகள் இருந்தால் அது விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள். அதே போல் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக நெருக்கடியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத சில பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். ஒரு பொறுமையாக இருப்பதும் மிகவும் நல்லது. நீண்ட நாளாக மனதளவில் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் தீங்கி ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு நம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கு நீங்கள் அனுசரித்து போகணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்றைய நாளில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போக. எந்த ஒரு முடிவு எடுக்கிறனாலும் 1க்கு 100 முறை சிந்தித்து முடிவெடுங்க. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனம் தேவை. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நாள். இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருப்பது தான் ரொம்ப நல்லது.
உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டாளிகளுக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் புதிய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக புதிய புதிய முதலீடுகள் நீங்கள் போடுவீங்க. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக மனதளவில் குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக இன்றைக்கி நல்லபடியாக முடியும். நீண்ட காலமாக திருமணம் வரன் அமையாதவர்களுக்கு திருமணம் அமையும். உடல் தோற்றப்பொழிவில் உங்களுக்கு மாற்றம் காணும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதிர்ஷ்டகரமான எதிர்பாராத தனவரவுகள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடைக்கும். புதிய புதிய விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் அதே போல் அண்டை மாநிலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, இந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பாக தரும். வழக்குகள் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக அமையும். உங்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் என்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். அதே போல் புதிய புதிய துறைகளை கற்றுக்கொள்வதில், புதிய புதிய துறைகளில் நீங்கள் அறிந்து கொள்வதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாழ்வில் சில மாற்றங்கள் வரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. குடும்பத்தில் மாத்திரம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான வழி நீங்கள் அனுசரித்து போவது தான். அதே போல் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாக்கா அந்த மந்த நிலை நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு சமூக சேவை செய்வர்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. மேலும் எங்கே கேட்டிங்கனாலும் இன்றைக்கி உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்குங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள். எந்த ஒரு செயலுமே விடாப்பிடியாக நின்று சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். கடன் சார்ந்த பிரச்சனை தீரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் பதவி உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே போல் யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது. நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். தன வருவாய் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான பாடத்தை கற்றுத்தரும். அதே போல் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள் எல்லாமே அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் பொறுமையாக இருக்கணும். வேலையாட்களுடன் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்கள் மனதிற்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொண்டு வரும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை மிக அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சிந்தித்து செயல்படுங்க. சிக்கனமாக செயல்பட்டால் கண்டிப்பாக சேமிப்பை அதிகரிப்பீர்கள். மேலும் உங்களுடைய கூட்டாளிகளிடம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க. போட்டிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். தயவுசெய்து
உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுவோம். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.